கனிமொழியே என்னை கொன்று போ. நேரம் வேற ஆயிடுச்சு. சந்தைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வரலாம். வந்து தான் குழம்பு வேற வைக்கணும். ஒரு காய்கறி கூட வீட்டில் கிடையாது. சரி போயிட்டு காய் வாங்கிட்டு வரலாம். ஒரு வழியாக நடந்து சந்தைக்கு வந்தாச்சு. இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்கும் போல இருக்குது. இதில் எப்படி காய்கறி வாங்கிட்டு நான் போய் சமைச்சு சாப்பிட்றது? சரி சந்தைக்குள்ளே போய் காயை வாங்கிட்டு வரலாம். வாங்கம்மா வாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் இங்கே தான் கிடைக்கும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. தக்காளி 1 கிலோ 20 ரூபா தான். வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா தான். வாங்க வாங்க சீக்கிரமாக வந்து வாங்குங்க தீரதுக்குள்ளே. என்னப்பா தம்பி, நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வச்சுருக்கியா? தக்காளி வெங்காயம்லாம் எவ்வளோ? வாங்கக்கா வாங்க. தக்காளி 1 கிலோ 20 ரூபா தான். வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா தான். காய் எல்லாமே கம்மி ரேட்டு தான். சீக்கிரம் வாங்குங்க தீர்றதுக்குள்ளே. ஏன்பா தம்பி, தக்காளி 1 கிலோ 10 ரூபான்னு போடு. வெங்காயம் 1 கிலோ 20 ரூபான்னு போடு. இப்படி போட்டேன்னா 2 கிலோ வாங்கிக்கிறேன் உன் கடையில். என்ன தம்பி நான் சொல்கிறது? ஏம்மா நானே வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு விலையை குறைச்சி கொடுத்துட்டு இருந்தா நீ இதுக்கு மேல் விலையை குறைச்சி கேட்குறியா? போமாங்கிட்டு வேற கடையில் போய் வாங்க போ. எவனும் நான் கொடுக்குற விலைக்கு கொடுக்க மாட்டான். ஓடுமாங்கிட்டு ஓடு. வந்துட்டா காலையிலேயே உயிரை வாங்குறதுக்கு. போமா. அட போடா, நீ தான் பெரிய கடையை நடத்துகிற மாதிரி. நீ இல்லைன்னா எனக்கு வேற கடை, நான் போய் வாங்கிக்கிறேன். ஆளையும் மண்டையும் பாரு, குட்டை குண்டா. என்னப்பா காய்கறிகள்லாம் என்ன ரேட்டு? வாங்கக்கா வாங்க, நல்ல ரேட்டு தான். கூறு கூறு காய் தான்க்கா, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. கூறு எவ்வளோ? சரி எல்லா கூறுலையுமே காய்கறி போடு தம்பி. வாங்கிக்கோங்க. சரிக்கா போட்டுடலாம் இப்போ. டே விசாலு, இங்கே நிறுத்துடா. உமா நின்றுருக்கா பாரு, அவள் தான் கம்மியான ரேட்டில் காய் வாங்குவான். அவள் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம். இங்கே நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நிறுத்துறேன். நீ படுக்க கம்மியான ரேட்டுன்னு சொல்லிட்டு சொத்தையான காயெல்லாம் வாங்கிடாத. நல்ல காயே வாங்கு, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல. உனக்கு என்னடா தெரியும் காய் வாங்குறத பற்றி? எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை இறக்கி மட்டும் விடு போதும். குழம்பு மட்டும் சரியில்லாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாயம்மா உன்னை வெளுத்துருவேன் பார்த்துக்க. சரிடா எப்பா, நல்ல காயை வாங்குறேன். சரி. அடியே உமா, உமா இங்கே பாருடி. என்ன விமலாக்கா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஊரில் தான் இருக்கியா? உயிரோடு தான் இருக்கியா? ஆளைய காணோம். இவ வேற ஒருத்தி. இங்கே தாண்டி இருக்கேன், உயிரோட தாண்டி இருக்கேன். சரி காயெல்லாம் என்ன விலையா? கூறு எவ்வளோ? கூறு 10 ரூபா தான் விமலாக்கா. நல்லா தான் இருக்குது காயெல்லாம். வாங்க வாங்கலாம். நான் அதான் வாங்கிட்டு இருக்கேன். என்னாடி புதுசாக ஆட்டோலேருந்து ஒருத்தன் வந்து இறங்குறான். என்ன சொல்ல போகிறான் தெரியலையே. ஆமாம் விமலாக்கா, என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். அண்ணா என்னன்னு சொல்ல போறீங்க? என்ன விஷயம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இருப்பா தம்பி, சொல்கிறேன். அதான் ஸ்பீக்கர் கையில் வச்சுட்டு தானே வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சொல்கிறேன். சொல்லிட்டு தான் இருக்கானே தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டானே. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம ஊரில் வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது அனிஸ் ஆடிட்டோரியத்தில். இதில் கலந்துக்கிற விரும்புகிறவங்க சாயந்தரம் 4 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை பாடிட்டு நல்லா பாடினீங்கன்னா கண்டிப்பாக பரிசை பெற்றுட்டு நீங்கள் சென்றலாம். நன்றி வணக்கம் மக்களே. சாயந்தரம் 4 மணிக்கு மறக்காமல் ஆடிட்டோரியத்துக்கு வந்துடுங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே. அப்போ பாட்டு போட்டி நடக்க போகுதா? ஐ ஜாலி. சாயந்தரம் போய் பார்க்கலாம். நமக்கு பாட தெரியாட்டியும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். என்னம்மா நீ பாட்டு பாடுறியா? நான் உன்னை கூட்டிகிட்டு போகட்டா? எனக்கு எங்கடா பாட்டெல்லாம் பாட தெரியும், அது இந்த வயசில். நீ வேணா போய் கலந்துக்கோ. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் கலந்துக்க தான் போகிறேன். என் ஃப்ரெண்டு சிவா இருக்கான், அவன் சூப்பராக பாடுவாமா. அவனை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். சரி நான் சாயந்தரம் போகிறேன். சரி நீ அப்படியே உமா கூட நடந்து போ, நான் அப்படியே சிவாவை போய் கூப்பிட்டு வரேன். உன் ஃப்ரெண்டு அவ்வளோ நல்லா பாடுவானாடா? சரி கூட்டிகிட்டு வா, சாயந்தரம் பார்க்கலாம் அவன் எப்படி பாடுறான்ட்டு. உமாக்கா அதெல்லாம் சூப்பராக பாடுவான். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க? சரி சரி, வாயெல்லாம் வடை சுடக்கூடாது. நல்லா பாட்டு பாடட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பார்க்க தானே போகிறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. ஹஹா. சரிடி உமா, நான் அப்படியே கிளம்புறேன். சரிக்கா நானும் போகிறேன்.
உடனே இந்த விஷயத்தை போயிட்டு நிமிஷாட்ட சொல்லணும். அவள் தான் சூப்பராக பாடுவாளே. நம்மளும் எப்படியாச்சும் போயிட்டு சாயந்தரம் ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிட்டு ப்ரைஸை வின் பண்ணிட்டு வரலாம். அப்பாடா, கொஞ்ச நேரம் வந்து இந்த மரத்துக்கடியில் ரிலாக்ஸ் பண்ணாதான் அந்த நாளே நல்லா இருக்கும். இந்த ஊதா மண்டை வேற வந்துட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் உயிரை வாங்குறான். அவகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து இந்த மரத்துக்கடியிலேருந்து உட்காந்தாச்சு. இந்த காக்கா பாரு என் மண்டை மேலே தான் வந்து பறக்குமா. ஹே சு சு சு. நிமி நிமி இங்கே தான் உட்காந்துருக்கியா? ஒரு விஷயம் சொல்லணுடி உன்கிட்ட. வாடி உமா, வந்து உட்காரு ஃபஸ்ட்டு. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம்டி. நம்ம ஊரில் அந்த அனிஸ் ஆடிட்டோரியத்தில் மியூசிக் காம்படிஷன் நடக்குதாண்டி. வா போகலாம் நம்ம. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்காமா. என்னாடி சொல்கிற, பாட்டு போட்டியா? அட ஆமாடி, பாட்டு போட்டி தான். சாயந்தரம் 4 மணிக்காமா, போயிட்டு வந்துடலாம். சரி, இவ்வளோ ஆர்வத்தோட இருக்கியே, உனக்கு பாட்டுலாம் பாட தெரியுமாடி? அட பாட தெரிஞ்சா என்ன, பாட தெரியாட்டி என்ன, எதையோ ஒன்று உளறிட்டு வரலாம். நல்லா பாடணுன்னா ப்ரைஸ் தராங்களாண்டி. நீ பாடுவியா இல்லை உளருவியா, அதை முதல்ல சொல்லு. அடியே பாடத்தாண்டி போகிறேன், இவ வேற ஒருத்தி. சரி, என்ன ப்ரைஸ் தராங்களாம்? அது ஒன்றும் சொல்லலை, ஆனால் கேஷ் ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டி. கேஷ் ப்ரைஸ்னால் பரவாயில்லையே. சரி, சாயந்தரம் கூட்டிகிட்டு போகலாம். யாரை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்க? அடியே, உனக்கு தெரியாதா? நம்ம வள்ளியக்கா மக பெரியவ கனி சூப்பராக பாடுவாடி. அவளை கூட்டிகிட்டு போகலாம். அவளை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ப்ரைஸ் வின் பண்ணுவா. நமக்குள்ளே யார் வின் பண்ணா என்ன, கண்டிப்பாக போகலாண்டி. சாயந்தரம் கூட்டிகிட்டு போகலாம். சரிவா, இப்போ போயிட்டு வள்ளியக்கா வீட்டுக்கு போகலாம். ஆமாம் மேடம், சமையல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சந்தைக்கு போயிட்டு காய் வாங்கி வச்சுட்டு, சரி சமையலை முடிச்சுட்டு இந்த விஷயத்த வந்து உன்கிட்ட சொல்லலான்ட்டு ஓடி வந்தா இவ பெரியவ மாதிரி பேசுகிறா. சரி, வாடி போகலாம். ஹலோ மாப்பிள்ள சிவா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? டே, இன்னைக்கு எங்கள் ஊரில் மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது சாயந்தரம் 4 மணிக்கு. உன்னை ஈவினிங் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ தான் சூப்பராக பாடுவியே, கண்டிப்பாக நீ ப்ரைஸ் வின் பண்ணுவடா. நீ வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். டே மச்சி, விஷாலு நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? அப்படியா? எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா? சரி, நீ வந்து பிக்கப் பண்ணிக்கோ. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேடா ஓகேடா, நீ வந்துரு. ஓகே ஓகே, தேங்க்யூடா மச்சி. அப்பா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சபான்னு உட்காரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறது தான் பேர், ஒருத்தையும் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல. கனி கனி ஆர்த்தி 2 பேர் இங்கே வாங்க. சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா? என்ன வேணும்? ஏதாச்சும் வேணுமா? கிச்சனில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமா? அதெல்லாம் இல்லடி, எவ்வளோ நேரம் தான் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பீங்க? எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதானே. எனக்கு எங்கம்மா டிவி பார்க்கறதுக்குலாம் நேரம் இருக்குது? நான் ஒர்க் பிசிஎம்மாக தானேம்மா வேலை பார்த்துட்ருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான்மா பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மொபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் முடியும். என்ன பண்ணுறது? சரி, நீ வேலை பார்க்குற சரி, அவள் என்ன பண்ணுறாளாம்? அவளை கூப்பிடு. அவள் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாம்மா, படிச்சுட்டு தான் இருந்தா. இப்போ வந்துடுவா. சரி, நீ வந்து உட்காரு. அம்மா அம்மா பசிக்குதுமா, சமைச்சிட்டிங்களா? லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? இப்போ தாண்டி உன்னை கேட்டுட்டு இருந்தேன். பசி எடுத்துருச்சா? சரி, நான் போயிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன், உட்காரு. சரிம்மா, போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாம்மா. கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டா. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். பசிக்கிறனால தானேம்மா கேட்டேன், போங்கம்மா அங்கிட்டு. அக்கா, உனக்கு ஒர்க்லாம் முடிச்சிருச்சா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுடி. இன்னும் கொஞ்சம் இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். கனி, ஆர்த்தி 2 பேர் என்ன பண்ணுறீங்க? வாங்க நிமியத்தை, எப்படி இருக்கீங்க? இப்போ தான் எங்கள் வீடு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்ன இவ்வளோ நாள் ஆளையே காணோம்? ஆமாம் நிமியத்தை, குட்டி பையன் எங்க? அவனை கூட்டிகிட்டு வரலையா? அவன் ஊதாமண்டை கூட இருக்கான் ஆர்த்தி. அதான் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதான் வள்ளியக்காவை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்தே. ஆமாம் நிமியத்தை, ஊதாமண்டனா உங்கள் மாமியார் தானே? ஆமாம் கனி, அவளே தான், அந்த தாய்க்கிழவியே தான். சரி உட்காருங்க நிமியத்தை, உட்காருங்க. சரி, வள்ளியக்கா எங்க? அம்மா உள்ள கிச்சனுக்கு போயிருக்காங்க அத்தை. சாப்பாடு எடுக்க போயிருக்காங்க, லஞ்சு சாப்பிட்றதுக்கு. பரவாயில்லையே, நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன். நானும் இன்னும் சாப்பிடல. வள்ளியக்காவோட சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் ஒரு வெட்ட போகிறேன். நல்லா சாப்பிடுங்க அத்தை, நீங்கள் தான் டெய்லி வரணும், நீங்கள் தான் வரமாட்டீங்க. ஆமாம் அத்தை, டெய்லி வாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு வரணும்னு ஆசை தான். அந்த சின்ன பையனை வச்சுட்டு என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போ வர்றதே இல்லை. இனிமேல் வரேன், கண்டினியூவாக வரேன்.
யாரது புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க? ஐ வள்ளியக்கா வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம் நிமி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சின்ன பையன் எப்படி இருக்கான்? கண்ணா எப்படி இருக்கான்? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம்க்கா. சரி வா, சரியான நேரத்தில் தான் வந்திருக்க. சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன், சாப்பிடுவேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். எனக்கு எவ்வளோ வேணுமோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரி எல்லாரும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிக்கா சாப்பிட்றோம். நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேனே, அதையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு சாப்பாடு பார்த்துட்டுனே உட்காந்துட்டேன். என்ன விஷயம் நிமியத்தை சொல்லுங்கள். உன்கிட்ட தான் கனி முக்கியமாக சொல்கிறதுக்கு வந்தேன். நம்ம ஊரில் மியூசிக் காம்படிஷன் நடக்க போதாமா இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. போகலாமா? பாட்டு போட்டியாக நடக்குது? எங்கே நம்ம அனிஸ் ஆடிட்டோரியத்துலையா? ஆமாம் ஆமாம், வருஷம் நடக்கும்ல. சரி சரி, போயிட்டு வரலாம். ஆமாக்கா போயிட்டு வரலாம். நீ தான் சூப்பராக பாடுவியே. போகலாங்க்கா போகலாம், ஜாலியாக இருக்கும். நிறையா பேர் வருவாங்கக்கா. நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். ஃபுட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நைட்டு டின்னர் அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இவ ஒருத்தி சாப்பாடுலேயே இருப்பா. சாப்பிட்டா தாம்மா உடம்பு நல்லா இருக்கும். சாப்பாடு தாம்மா முக்கியம். நீ வேற. சரி ஈவினிங் எல்லோரும் கிளம்பிடுங்க. நானே வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறேன். உமாலும் வருவா. உமா தான் சந்தையில் அந்த ஆட்டோவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களாமா. அவள் கேட்டுட்டு வந்து தான் என்கிட்ட சொன்னான். அதான் நான் கனி வந்து நல்லா பாடுவாளே, அதான் அவளையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அத்தை, நான் அவ்வளோ அளவுக்குலாம் நல்லா பாட மாட்டேன் நிமியத்தை. எனக்கு பயமாக இருக்குது. நாளாக வரல. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? உன்னோட டேலண்ட்டை நீ காட்டு. உன்னால் முடிஞ்சளவு நீ ட்ரை பண்ணு. அதனால் தப்பே கிடையாது. ஆமாம் கனிமா, நீ தான் நல்லா பாடுவேயே. எனக்கு தான் தெரியும் என் பிள்ளைய பற்றி. நீ நல்லா பாடுவ. கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணு. ஆமாக்கா, ட்ரை பண்ணுங்கக்கா, நல்லா இருக்கும்க்கா. வாங்கக்கா போகலாம் ப்ளீஸ்க்கா. எனக்காக வாக்கா, வந்து பாடுக்கா ப்ளீஸ்க்கா. ஐயோ, எல்லாரும் என் மேலே நிறைய கான்ஃபிடென்ட் வச்சுருக்கீங்க போல். சரி ஓகே, என்னால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே நிமியத்தை, ஈவினிங் போகலாம். ஐ ஜாலிக்கா, போகலாங்க்கா. அப்போ நான் ஈவினிங் புது ட்ரெஸ் போடலாம், நீங்களும் நானும். ஓகேவாக்கா? சூப்பரான ட்ரெஸ், கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஆர்த்திமா, போகலாம். நீ ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி தான். சரி, ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுங்க. ஈவினிங் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ஊதா மண்டைக்கிட்ட வேற ஒரு பர்மிஷன் கேட்கணும். சரிக்கா, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன். நீங்கள் ஈவினிங் 3:30க்கெலாம் கிளம்பிடுங்க. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரி நிமி, நாங்கள் எல்லாருமே 3:30 கிளம்பியிருக்கோம். நீ வந்துரு மறக்காம. அக்கா சூப்பராக ரெடி ஆகணும் சரியா? 2 பேருமே கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக போகலாம். அங்கே இருக்கிறவங்கள நம்மளை தான் பார்க்கணும். ஓகேவா? சரி ஆர்த்தி, நீ அழகாக கிளம்பு. நான் மட்டும் கிடையாது, நீங்களும் தான். சரி, மாப்பிள்ளைக்கு ஒரு கால் பண்ணலாம். பஸ் ஸ்டாப் வந்துட்டேன்னு சொல்லலாம். அவன் வந்து பிக்கப் பண்ணிப்பான். அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.